2 3 பேர் கேட்டாங்க இந்த மாதிரி நீ எதுக்கு கடையிலே கொடுக்குற, இந்த மாதிரி வீட்லேயே செய்யலைன்னாங்க. சரி அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன கேட்டால் அதுதான் பெஸ்ட்டு. இது பண்ணாதீங்க, இது ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை, விசேஷமாக இல்லை. இது மாதிரி 2 பாட்டில், இன்னொரு பாட்டில் இருக்குது, 2 பாட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 12 மணி நேரம் கழிச்சு நாளைக்கு காலையில் வந்து எண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இதுதான் இந்த தேங்காய் பால். நேற்றே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தேங்காய் பாலில் இருக்க அந்த கட்டிலாம் எப்படி மேலே தனியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கூலிங்காக இருக்கும். அழகு. இந்த க்ரீமை தனியாக எடுத்துடணும். இந்த க்ரீம் வந்து அதில் கலங்கிடக்கூடாது. மேலே இருக்க க்ரீம்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. கீழே இருக்க தண்ணியை வந்து ஊற்றி நல்லா கிண்டணும். தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு அந்த மில்க்கு, தேங்காய் பால் கட்டி. அதை வந்து இப்படி கொதிக்க வச்சு எடுக்கிறோம். அதுக்கு தான் நீங்கள் அகலமான கண்ணாடி பவுலில், இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் வச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் நீட்டமாக எடுத்ததுனால அது எடுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதில் கொஞ்சம் கலந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த க்ரீமை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா தண்ணியோடு நம்ம செஞ்சோன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். பாருங்கள், இந்த க்ரீமில் அழகாக மேலே வருது. அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை, ஓரளவுக்கு க்ரீம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தண்ணி தனியாக வந்துருச்சு. இந்த ஊற்றியது அதான் இந்த க்ரீம். இந்த மாதிரி தெரிஞ்சு வரும். ஒரே பபுள்ஸாக வருது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலில் இந்த மாதிரி கேஸில் வச்சு இது பண்ணாமல் சும்மாவே வெயிலில் காட்டி எடுப்பாங்க. அந்த புளிஞ்சு அப்படியே எண்ணெயாக இருப்பாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். அது வெர்ஜின் ஆயில். இதில் ஓரளவு நல்லா வரும். இதை விட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி காய வச்சு, வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுக்கிறோம் பாருங்கள் செக்கில். நாங்கள் அந்த மாதிரி தான் எப்பயுமே செய்வோம். இந்த மாதிரி தேங்காயை நல்லா காய வச்சு இதுலேருந்து எண்ணெய் எடுப்போம் மிஷினில் கொடுத்து. அதுவும் அதில் வந்து நல்லா நிறையா வரும். இது பண்ணிட்டு நாங்கள் எப்பயுமே அதுதான் செய்வோம். சரி இந்தாட்ட வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக செஞ்சு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலில் இந்த க்ரீம் பச்சையாக எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குளிர்காலத்துல எல்லாம் நல்லா ஸ்கின்னுக்கு தடவிக்கலாம். இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் காய வச்சு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படியும் மிஷினில் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது 6 கிலோ 7 கிலோ போட்டால் தான் எண்ணெய் எடுக்க முடியும்பாங்க. இதுன்னா நம்ம கொஞ்சம் தேங்காயிலே நம்ம வீட்டில் எண்ணெய் எடுத்துக்கலாம். சரி அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இப்போ தான் அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ தான் எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் வாசனை நல்லா அடிக்குது. இப்போவே இது தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. எண்ணெய் தனியாக வந்துருச்சு. இதை வடிதட்டி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்குது, வெளியே எண்ணெயெல்லாம் தெரிக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிட்டு திருப்பி நல்லா போட்டு இது பண்ணலான்ட்டு. ரொம்ப கம்மியாக வருது. இதை திருப்பி போட்டு உருக்கணும். திருப்பி போடும்.
பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டோம். இப்போ நல்லா எண்ணெய் நிறையா வந்திருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராசஸாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஆனால் ரொம்ப டைம் செலவு, எண்ணெயுமே ரொம்ப நிறையா வரல, ஒரு அளவு தான் வந்திருக்கு. இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. கடையில் கொடுத்து எடுத்துகிட்டு வேலையை பாருங்கள். கேஸ் செலவு எல்லாமே செலவு அதிகம். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த எண்ணெயை இதில் ஊற்றியாச்சு. ஏன்னா மொத்தமாக வடிதட்டினா தான் எவ்வளோன்னு தெரியும்ல நமக்கு அளவு. நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. வடிதட்டலாம். அது எல்லாம் எண்ணெய் வந்துருச்சு. எல்லாம் வடிதட்டியாச்சு. 10 தேங்காய் எடுத்தேன். 10 தேங்காய்லேருந்து இவ்வளோ எண்ணெய் வந்துச்சு. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. நேரம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, கேஸ் செலவு ரொம்ப. கடையில் கொடுத்து எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இது நான் ஃபஸ்ட் டைம் சரி எல்லோரும் இது சொன்னாங்க, இந்த மாதிரி எடுத்து பாரு நல்லது எண்ணெய் கிடைக்கும்ன்ட்டு. 2-3 பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி நீ எதுக்கு கடையிலே கொடுக்குற, இந்த மாதிரி வீட்லேயே செய்யலைன்னாங்க. சரி அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன கேட்டால் அதுதான் பெஸ்ட்டு. இது பண்ணாதீங்க, இது ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை, விசேஷமாக இல்லை. இந்த புண்ணாக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. இதை துணியை வச்சு புளியணும், அவ்வளோதான். 10 தேங்காய்க்கு இந்த அளவுக்கு எங்கள் ஒரு டம்ளர் கூட ஃபுல்லாக வரல. 500 ml இருக்குமா அது? இது ஒரு 6 லிட்டர் எண்ணெய் வந்திருக்கு. 10 தேங்காய்க்கு 500 ml எண்ணெய் வந்திருக்கு. ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல வாசமும் செம்மையாக இருக்குது. வாசம் வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இதில் நம்ம ஏதாவது வச்சடை இந்த மாதிரிலாம் செஞ்சால் செம்மையாக இருக்கும், சூப். புளிஞ்சாச்சு. நல்ல சக்கையெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு அது கொஞ்சம் இவ்வளோ இஞ்சி கூட வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் எண்ணெய் சூப்பராக இருக்குங்க, அதில் நம்ம போய் சொல்ல முடியாது. 10 தேங்காயில் ஏன்னா அது 1/2 லிட்டர் எண்ணெய் வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.